ஜெய் வாராகி ஷாமலாய வித்மகி அலாஸ்தாய் தீமகி தன்னோ வாராகி பிரசோதிகாத். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதரும் நேர்முகம். நான் அரிமல் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறை அருள் நிறைந்து எல்லோரும் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க. சரி, நாம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ஆஷாட நவராத்திரியில் 9 நாட்கள் நம்ம வராகி அம்மாவை எப்படி வழிபாடு செய்ய போகிறோம், அதாவது விரதம் இருந்து எப்படி அம்மா வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றத ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இல்லத்துக்கு அம்மாவை எப்படி வரவழைத்து அம்மாவுடைய கருணை பொங்கும் அந்த அருளை நம்ம பெற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 9 நாளில் அம்மாவுக்கு 9 விதமான அபிஷேகம், 9 விதமான அர்ச்சனை, பிரசாதம் அப்படின்னு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தோட பதிவானது இருக்குது. இந்த 9 நாட்கள் என்னால் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 2 நாளை மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோ விசேஷமான அந்த 2 நாள் என்ன அப்படின்றதுல இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவுக்கு தயங்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வராகி அம்மாவை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். அதன் பிறகு அம்மாவுடைய வழிபாட்டு முறை என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆதிபராசக்தி லலிதாம்பிகையுடைய படைத்தளபதியாக விளங்கக்கூடியவள் தான் வராகி அம்மன். வராகி அம்மனை வழிபட்டு சென்றோம் அப்படின்னா நாம் செல்லக்கூடிய இடங்கள் அனைத்தும் வெற்றி பெற முடியும். நாம் எந்த ஒரு காரியம் எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி காண முடியும், அதில் ஜெயம் உண்டாகும் என்பதில் ஒரு துளி அளவும் ஐயமே வேண்டாம். அதே சமயம் வராகி அம்மன் வழிபாட்டு முறை இப்போ பல இடங்களில் பல பேர் எல்லாருமே இப்போ எல்லாருடைய இல்லங்களும் இப்போ குலதெய்வம் எந்த அளவுக்கு நம்ம வழிபாட்டு முறையை செய்வோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக வராகி அம்மா வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வராகி அம்மன் இப்போ எல்லோருமே வழிபாடு முறை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாலும் அம்மாவை வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வருது, அம்மா வழிபாடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, வீட்டில் உக்ரமான தெய்வத்தை வச்சிருக்கக்கூடாது இப்படின்னு பல பேர் பலவிதமாக சொன்னாலும் அதையும் தாண்டி அம்மாவுடைய கருணையை அந்த அளவுக்கு அளவில்லாமல் பெற்றவங்களால மட்டுமே உணர முடியும். அம்மாவை வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு, ஒரு தைரியம் அம்மா எனக்கு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால உணர முடியும் இல்லையா? அந்த மாதிரி உணர்ந்தவங்களால மட்டும்தான் இந்த வராகி, இந்த ஆஷாட நவராத்திரியை எப்போ வரும்னு காத்திருந்து இந்த 9 நாட்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இன்னமும் ஒரு சில வீடுகளில் வராகி அம்மனை மறைச்சி வச்சு யாருக்கும் தெரியாமல் தீப சுடரா வழிபாடு முறையும் பல பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய கருணை அந்த மாதிரி. அம்மாவை அம்மாவோட காலை பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டு கொடு, என்னை சுற்றி இருக்கிறவங்க பல சூழ்ச்சிகளாக என்னை மாட்ட வைக்க பார்க்குறாங்க, நான் செய்யாத தப்புக்கு நான் தான் செய்தேன் அப்படின்ற மாதிரி குத்தமெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்களே, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு அம்மாவை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அடுத்த கணமே யார் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க உங்கள் கண் எதிர்க்கவே ஏதாவது ஒரு வழியிலையும் கஷ்டத்திலையும் அனுபவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக அம்மா அவங்கள தண்டிக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் மேலே எந்தவித தப்புமே இல்லாமல் நீங்கள் தண்டிக்கப்படுறீங்க, அம்பாளுடைய பக்தர்கள் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்றத அம்பாள் பார்த்துட்டு எப்போவுமே சும்மா இருக்க மாட்டாங்க. செய்யாத குத்தத்துக்கு நீங்கள் அனுபவிக்கிற அதே தண்டனையை அடுத்தவங்களுக்கும் அம்பாள் கொடுப்பா. அதே சமயம் உண்மையானது உங்களிடம் இருந்தால் மட்டுமே வராகி அம்மன் உங்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு இருப்பாள். உங்களிடம் பொய் பித்தலாட்டம் இருக்குது அப்படின்னா முதல்ல தண்டனை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு தான். அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வராகி அம்மாவை கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாக இப்போ எல்லாருமே மாறிட்டோம். பல இடங்களில் இது வரைக்கும் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருப்போம், அந்த இடத்துல இது வரைக்கும் வராகி அம்மனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ போய் திடீர்னு பார்த்தா வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு விக்கிரக சிலை வந்துருச்சு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட, இந்த கோவில் இது வரைக்கும் வராகி அம்மனே இல்லை, திடீர்னு போய் பார்க்குறேன், ஒரு பஞ்சமி அன்னைக்கு ஒரு சாமி கும்பிட்டுட்டு வருமே அப்படின்னு போய் பார்க்குறேன், வராகி அம்மன் சிலை வச்சுருக்காங்கன்னு எத்தனை பேர் நம்ம அப்படியே வியந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அதுபோல் பல இடங்கள்லையா மூல முக்கிலெல்லாம் எப்படி நம்ம விநாயக பெருமான் இருப்பாரோ அதே போல் வராகி அம்மனும் அருளாட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கலியுகத்தில் கந்தனுடைய ஆட்சி நடக்கும்போது கந்தனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பல தெய்வங்களும் அங்கங்கே நமக்கு தோன்றி அருளாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம வராகி அம்மனை இந்த 9 நாட்கள் நம்ம எப்படி வழிபாட்டு முறையை செய்வோம், இந்த 9 நாட்களில் எந்த மாதிரியான விரதம் இருந்து வழிபாட்டு முறையை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்க்கலாமா? ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த பிரதமி நாள்லேருந்து நமக்கு ஆஷாட நவராத்திரி அந்த 9 நாட்கள் விரத முறை ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த மாதம் 15/7/2026 புதன்கிழமை அன்று தான் நமக்கு ஆஷாட நவராத்திரி முதல் நாள் ஆரம்பிக்குதுங்க. அதோட 23/7/2026 வியாழக்கிழமை அன்று நமக்கு 9வது நாள் நிறைவு நாளாக இருக்குங்க.
சரி, இந்த 9 நாட்களை எப்படி நம்ம விரத முறையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்கணும். அது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்லேயும் அந்த 9 நாட்கள் அசைவத்தை தவிர்க்க முடியும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சுபிக்ஷம். ஏன்னா அம்மாவுடைய வழிபாட்டு முறை என்பது மன ஆரோக்கியம், செல்வம், அதை தாண்டி உலக நன்மைக்காகவும் உழவர்களுக்காகவுமே. ஏன்னா பயிர் பற்றி நல்லபடியாக செழித்து ஓங்கினா மட்டும்தான் எல்லா ஜீவராசிகளுமே ரொம்ப சிறப்போடு இருக்க முடியும் இல்லையா? அம்பாளுடைய கையிலே நம்ம ஏற்கலப்பை இருக்கு. அம்பாள் உழவர்களுக்கே உண்டான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் கழனி காட்டில் வேலை செய்யறவங்க எல்லாருமே இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரிங்க. இது வரைக்கும் நான் வராகி அம்மன் வழிபாடு செய்ததே இல்லை, நாங்களும் கழனி காடெல்லாம் வச்சிருக்கிறோம், பூந்தோட்டம்லாம் வச்சிருக்கிறோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் செய்துட்டு இருக்கோம், சரியான வகையில் வியாபாரமே இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறவங்க கூட, என்ன எதுனே தெரியாமல் இருக்கிறவங்க கூட சரிங்க, வராகி அம்மனோட வழிபாட்டு முறை இந்த 9 நாட்கள் எடுத்து உங்களுடைய கழனி காட்டில் இருக்கக்கூடிய பயிர் பச்சைகள் எல்லாம் நல்லபடியாக செழிப்பாக ஓங்கி வரணும், நல்ல மழை பெய்யணும், தேவையான அளவு மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கூட இந்த விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க கூட இந்த பதிவானதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வராகி அம்மனுடைய இந்த 9 நாட்கள் வழிபாட்டு முறையை செய்யலாம். நாமும் கூட நம்முடைய இல்லம், நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பூஜை ஆரம்பிக்கிறதோடு சரி, விவசாயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார பொதுவான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு நம்ம இந்த விரத முறை, இந்த சங்கல்ப மனதை வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சுக்கலாங்க. அதாவது இப்போ 9 நாட்கள் அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது, வேற வழியே இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க, யார் நீங்கள் எடுத்து செய்கிறீங்களோ குடும்ப தலைவிகள் கண்டிப்பாக விரதம் இருங்க, அதாவது அசைவத்தை தவிர்த்துருங்க. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு வேளை உணவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்களாச்சு, உங்கள் அம்மாவாச்சு, உங்கள் அம்மா கிட்ட இருக்கிற நீங்கள் வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வேளை உணவை நீங்கள் தவிர்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அவரவர்களுடைய உடல் சார்ந்தது, அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் அசைவத்தை தவிர்த்தாலே போதுமானது. சரிங்களா? நம்ம வீட்டில் வராகி அம்மனுடைய படம் இருக்கு, விக்கிரக சிலை இருக்கு அப்படின்னா நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளாக இருக்கக்கூடிய புதன்கிழமை காலை நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வாசல் பெருக்கு கோலம் போட்டுட்டு பூஜை எல்லாம் முன்னாலே முடியும்னா நீங்கள் சுத்தம் செய்துக்கோங்க. இல்லை நாங்கள் அன்னைக்கு தான் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பூஜையை மாலை நேரத்தில் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாலை ஒரு 6 மணிக்கு நீங்கள் தீபம் வைத்தனாலே போதுமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இரவு நேரத்தில் தான் வராகி அம்மன் ரொம்ப துடிப்போடு இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால மாலை ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரமானது இருக்குன்றதுனால காலையில் விளக்கேற்றுங்க. அதை பற்றி எதுவும் சொல்ல, ஒரு சிலர் வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு முறையை செய்தாலே போதுமானது. அதனால நம்ம வீட்டில் வராகி அம்மன் ஒரு படம் இருக்குது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வைத்து அழகான பூ, அம்மாவுக்கு பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லக்கூடிய மல்லிகை பூ, செவ்வரளி பூ, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூ, இதெல்லாமே அம்மாவுக்கு சாத்திடுங்க. சிலை வச்சிருக்கவங்க கரெக்டாக அந்த 9 நாளுமே தொடர்ந்து நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா 9 நாளைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் கொண்டு அபிஷேகம் செய்கிற மாதிரி பாருங்கள். முதல் நாள் பாலில் ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் அப்படின்னு ஒவ்வொரு பொருட்களாக நீங்கள் 9 நாளுக்குமே தாராளமாக செய்யலாம். பழங்களை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க, கரும்பு ஜூஸ் இருக்குல்ல அதில் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க, தேன் முக்கியமாக, தேனும் மாதுளம்பழமும் அப்படின்னு ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யலாம். இதே போல் உங்களுக்கு அழகாக அந்த 9 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் நீங்கள் செய்யலாம். சிலை வைத்திருக்கிறவங்க எங்கள் வீட்டில் பழமும் இல்லை சிலையும் இல்லை என்னமா பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? மஞ்சள் இருக்கு இல்லையா, பிள்ளையார் எப்படி பிடிச்சி வைப்போமோ அதே போல் வராகி அம்மனுடைய முகம் கொண்டு அழகாக நீங்கள் மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் அம்மாவை அந்த விரத முறையை ஆரம்பிக்கலாம். இதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறவங்க அழகாக ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க. தீபத்திலே அம்மா எவ்வளோலாம் அழகாக காட்சி கொடுக்குற அம்மாவோட அந்த கண் பார்வை இருக்கும் பாருங்கள், அப்படி இருக்கும். தீபத்தில் அப்படி சொல்லி விளையாடுவாங்க அம்மா. அதனால ஒரு தீபம் ஏற்றி வச்சு கூட இந்த விரத முறையை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஒரு சிலர் கலசம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக வைக்கலாம். இப்போ எப்படி நம்ம மகாலட்சுமி பூஜை, வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வைக்கிறோம், ஒரு நாள் கலசம் வைக்கிறியா, அது போல் நீங்கள் 9 நாளும் இந்த கலசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் நம்ம பஞ்சமணிக்கும் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு நாளாக இருக்கக்கூடிய 23ஆவது நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லியிருக்கலாம், 9ஆவது நாள் அன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் கலசமும் வைக்கலாம். கலசம் இந்த 9 நாள் வைக்கிற நாள் நீங்கள் தண்ணியெல்லாம் அந்த அளவுக்குலாம் கெட்டு போகாது. 9 நாள் நல்லா சுத்தமாகவே இருக்கும். மங்கள பொருட்கள் எல்லாமே போட்டு ஒரு எலுமிச்சமான ஒரு காயின் ஒன்று போட்டுட்டு சுத்தமான தேங்காவில் மஞ்சள் அழகாக ஒரு திலகம் வைத்து ஒரு வஸ்திரம் ஒன்று சாத்தி நீங்கள் அம்பால அதில் ஆவாகனம் செய்த மாதிரி நீங்கள் கலசம் நிறுத்தி வழிபாட்டு முறை செய்யலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஒரு சிலர் காப்பும் கட்டிப்பாங்க, காப்பு கட்டிட்டு 9 நாள் விரதம் இருக்கிறாங்க. அந்த 9 நாள் உங்கள் வீட்டில் எல்லாரோடைய ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் காப்பு கட்டிக்கலாம். அது நீங்கள் கட்டிக்கிறத விட பக்கத்தில் கோவிலில் வராகி அம்மன் கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குதாலும் பரவாயில்லைங்க, அதை பெரியவங்க கிட்ட கொடுத்து கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லி நீங்கள் காப்பு கட்டிக்கோங்க. காப்பு கட்டிக்கிட்ட விதிமுறை என்பது என்னென்னா பெட்டில் அந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாது, பாய் தலைகாணி இல்லாமல்
கீழே ஒரு துணி விரித்து நீங்கள் தனியாக படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி எல்லா வகையிலும் மாலை போட்டுட்டு எப்படி இருக்கிறீங்களோ அந்த விரத முறையை நீங்கள் கடைபிடிக்கணும். காப்பு கட்டினா மட்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் காப்புலாம் கட்டுறீங்கன்னா அசைவத்தை சுத்தமாக வீட்டில் சமைக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் முடியும், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்குது அப்படின்னா தாராளமாக காப்பு கட்டி இந்த 9 நாட்கள் விரத முறையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் சுபிக்ஷத்தை வந்து அம்பாள் வந்து அருள்வா அப்படின்னு சொல்லலாம். அது யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். அப்படியெல்லாம் எதுவுமே எங்களால் முடியாது, ஆனால் விரதம் மட்டும் இருந்து அம்மாவை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் செய்யலாம். காலை மாலை 2 வேளை விளக்கேற்றி அம்மாவுக்கு வந்து தினமும் வைத்திருக்கிறவங்க அபிஷேகம் செய்யுங்க, அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருட்களை கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யுங்களேன். அது மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுக்கும். சொல்ல வேண்டிய மந்திரங்கள், விளக்கு ஏற்றும் போது சொல்லக்கூடிய மந்திரத்திலிருந்து நிறைவு செய்யக்கூடிய மந்திரம் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பதிவு கொடுத்துறேன். ஏன்னா அது நான் ஏற்கனவே தனியாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். என்னென்ன மந்திரங்களும் உங்களுக்கு அழகாக எழுத்தின் வடிவிலே வந்துடும். வராகி அம்மனுடைய வராகி மாலை அப்படின்னு இருக்கு. இப்போ கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதியும் படிக்கிறோம் இல்லையா, 51 பாடல்கள். அதே போல் இது 30 பாடல்களை கொண்டது. இந்த 30 பாடல்களுமே ரொம்ப சிறந்த ஒரு 5 பாடல்களை எடுத்து உங்களுக்கு எழுத்தின் வடிவில் என்னுடைய குரல் பதிவில் கொடுத்துருக்கேன். அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான பாடல்கள் அதெல்லாம் வராகி அம்மன் மாலையில். இது எல்லாமே நம்ம தினமும் வந்து பாராயணம் செய்யலாம். சரியா? மந்திரங்களை அம்மாவுடைய 12 நாமங்கள் இருக்குல்ல, அந்த நாமங்களை திரும்ப திரும்ப ஒரு 108 முறை சொல்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து ஒரு நாள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. மஞ்சள் இருக்குல்ல, கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பாருங்க, அதில் அந்த மஞ்சளை நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அந்த மஞ்சள் அதுக்கப்புறம் நம்ம முகத்துக்கு, கை, நம்ம தாலிக்கயிறு போட்டுக்கலாம், அதுக்கு முகம், கை, காலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க. வீணா மட்டும் கீழே போட்டுறாதீங்க. மஞ்சள், குங்குமம், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் அக்ஷதை இருக்குல்ல, பச்சரிசியில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலந்துக்கிட்டா அக்ஷதை அருமையாக ரெடி ஆகிடும். அதையும் கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்களா, நல்ல ஒரு நறுமணமா இருக்கும். அக்ஷதையால் ஒரு நாளைக்கு பண்ணுங்க. மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு நாளைக்கு பண்ணுங்க. மருதாணி பூ இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷம், மகாலட்சுமி கடாட்சத்தை தரும். அதனால நீங்கள் மருதாணி பூவில் வந்து பண்ணுங்க. வேப்பலையை கொண்டு பண்ணுங்க, மாதுளம் பூ கொண்டு பண்ணுங்க. போல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொருட்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனைகள் செய்யலாம். சரி, அம்பாளுக்கு சாத்தக்கூடிய அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக செவ்வரளி பூ, மல்லிகைப்பூ, மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, விரலி மஞ்சள் சொல்லுவோம், அதையும் நீங்கள் அழகாக மாலை கட்டி போடலாம். எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா செய்து நீங்கள் அழகு பார்க்கலாம். அம்மாவை நம்ம எந்த அளவுக்கு பாராட்டி சீராட்டி அம்மாவுக்கு அந்த மந்திரங்கள் சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு கண்ணழகாக நீங்கள் வந்து செய்து பாருங்களேன். அம்பாள் வந்து நாம் அம்பாளை பார்த்துட்டோன்னா அம்பாள் வந்து நம்மளை அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அம்மாவுக்கு வைக்கக்கூடிய பிரசாதங்கள் என்னன்னு பார்ப்போமா. முதல் நாள் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சுருங்க. இனிப்போடு ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? முதல் நாள் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா தயிர் சாதங்க. தயிர் சாதம் வந்து வெண்ணெய் எடுக்காத பால், முடிஞ்ச வரைக்கும் இந்த பசும்பால், எருமாட்டு பால் கிடைக்குதான்னு பாருங்கள். நீங்களே வாங்கி நல்ல சுண்டை காய்ச்சி உர ஊற்றி வச்சுருந்து அந்த ஏடோடு அந்த பால் தயிரோடு கலந்து நல்லா தலைன்னு ஒரு தயிர் சாதம் செய்து அதுக்கு துணை உணவாக வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு வறுத்து வைங்க, உருளைக்கிழங்கு. ஏன்னா அம்பாளுக்கு வந்து அந்த கிழங்கு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம எப்படி நம்ம ரசித்து சாப்பிடுவோமோ அதே போல் தான் அம்பாளுக்கு நீங்கள் பார்த்து செஞ்சு வைக்கலாம். நல்ல தலைன்னு தயிர் சாதத்தோட ஒரு கருணைக்கிழங்கு வறுவல் வச்சு பாருங்கள். ஏன்னா இந்த அனுபவம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்வேன். இதே போல் செய்து அம்மாவுக்கு வச்சுட்டு நான் இன்னும் சாமியை கும்பிடல, வச்சுட்டு கிச்சனில் ஏதோ எடுக்க போயிட்டு வந்து பார்க்குறேன், அழகாக அந்த முன்னூனி பற்களை கொண்டு கருணைக்கிழங்கு இப்படி கடிச்சு வச்சிருந்த மாதிரி இருந்தது. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம்னு சொல்லலாம். சென்ற வருடமே மிக சிறப்பான ஒரு அம்பாள் வந்து காட்சி கொடுத்தாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்லையா, அந்த சக்கரவள்ளி கிழங்கு அம்பாளுக்கு படைச்சிட்டு வந்து பார்க்குறேன். அப்படியே அம்பாளுடைய ஸ்வரூபம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. எல்லாருமே பார்த்துருப்போம். அது போல் நம்ம ஆசையாக என்ன பொருள் அம்மாவுக்கு வச்சாலும் அதை அழகாக வந்து ஏற்றுப்பாங்க. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம் நல்லா காரசாரமாக மிளகு போட்டு செஞ்சு வைங்க. மிளகு சாதம் ஒரு நாளைக்கு செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் எள்ளு இருக்குல்லையா, கருப்பு எள்ளு இருக்குல்லையா, அதை வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு எள்ளு சாதம் செஞ்சு வைங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று, லெமன் சாதம், இது போல் நீங்கள் தேங்காய் சாதம், இது போல் ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு வைங்க. கிழங்கு வகையில் உருளைக்கிழங்கு, ஆழ்வெளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட், இதெல்லாம் நீங்கள் அப்படியே பச்சையாகவும் வைக்கலாம், இல்லை நீங்கள் சமைச்சு பாவி கட்டியும் வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நீங்கள் அவிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அழகாக பிசைஞ்சு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு லட்டு போல் நீங்கள் செய்து வச்சிடலாம். என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அழகாக இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். பர்பி, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, மண்ணுக்கு அடியில் விளங்கக்கூடியது, அது நீங்கள் வந்து பர்பி பிடிச்சி வைக்கலாம். இவங்களுடைய விருப்பம் தான். இவ்வளவும் சொல்லியிருக்கேன், இவ்வளவும் செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ என்ன வந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று வைக்கணும். என்ன? பானகம் வைக்கணும். அந்த பானகம் வந்து அம்மா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சென்ற பஞ்சமி அன்னைக்கு ஒன்று நடந்தது கேளுங்க. அன்னைக்கு வந்து நம்ம கார்த்திகை தினமும் அபிஷேகம் செய்துட்டு இருக்கல,
காலையில் பஞ்சமி இல்லை, மாலை நேரம் தான் பஞ்சமி பிறக்குது. அப்போ நான் நினச்சேன் ஈவினிங் நம்ம கார்த்திகைக்கு செய்யும் போது அம்பாளுக்கும் செய்துன்னு நினச்சிங்க. அபிஷேகத்துக்கு எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வேலை வர நம்ம கார்த்திகையை கொண்டு வந்து வச்சுட்டேன். அம்பாலை எடுக்கல, மறந்துட்டேன், சுத்தமாக ஏதோ வேலையில் மறந்துட்டேன். நம்ம கார்த்திகையனை கொண்டு வந்து வச்சுட்டு பிரசாதம் செவ்வாழைப்பழம் இருந்தது வச்சுட்டேன். தண்ணீரும் விட்டுட்டேன், கார்த்திகையனுக்கு தண்ணீரும் விட்டுட்டேன். ஏதோ என்னையும் அறியாமல் என் கை வந்து அம்பாள் கிட்ட போகுது, எதையோ எடுக்க போகிறேன். அங்கே பார்த்ததும் என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே தூக்கி எடுத்து கொஞ்சி சாரிம்மா மன்னிச்சிருமா, அது வரைக்கும் நீ ஞாபகப்படுத்தினியே அப்படின்னு தோணுச்சு. உண்மையாகவே இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்கன்னு தெரியல. நம்ம மறந்துடுவோம், ஏதோ ஒரு வேலையில் மறந்துடுவோம். ஆனால் சொல்லி வச்ச மாதிரி அம்மா கேட்பாங்க, எனக்கு ஏன் நீ இதை செய்யலை? இந்த அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ஏன் நீ செய்யலை, எனக்கு ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்றது நம்மளை அதட்டி கேட்குற மாதிரி கேட்பாங்க ரொம்ப உரிமையோட. அப்புறம் அம்மாவுக்கு வந்து சாரி சொல்லிவிட்டு நான் அபிஷேகம் பண்ணேங்க. அப்போ பார்க்குறேன் 2 வாழைப்பழம் மட்டும் நான் நெய்வேத்தியம் வச்சுருக்கேன், பானகம் கலக்கி வைக்கல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது எனக்கு மட்டும் தானா இல்லை உங்களுக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பூஜை அறையில் போய் அமர்ந்துருவோமா, கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது ஒன்று மறந்துட்டு வந்துடுவோம். அங்கேருந்து எந்திரிச்சு போகணுமே அப்படின்றதுக்காகவே எதையாவது ஒன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே போல் தான் எல்லாத்தையும் செட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கீழே உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சு போய் பானகம் கலக்கணும். அம்மாவுக்கு பானகம் தானே வைக்கணும். நான் சொல்கிறேன், அம்மா இன்னைக்கு ஒரு நாள் பானகம்லாம் பரவாயில்லையா, நான் இல்லை எந்திரிச்சு அப்புறமா போய் பொறுமையாக கொண்டு வந்து வைக்கிட்டா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க என்னை எப்படி வேலை வாங்கினாங்க பாருங்கள். வெளியே வந்து கரெக்டாக கொரியர் நிற்குது. அம்மா கொரியர் அப்படின்றாங்க. என்னடா இது, வேறு வழி இல்லையா, நான் எந்திரிச்சே ஆகணும், வேறு அப்போ வீட்டில் யாருமே இல்லை, வேறு வழியே இல்லைன்னு எந்திரிச்சு போனால் கொரியர் எனக்கு இல்லை மேலே இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு தெரில. வேறு வழியில் எந்திரிச்சுன்னா அழகாக போய் பானகத்தை கலக்கி கொண்டு வந்து வை, அது என்ன எனக்கு வைக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இப்படி செல்லம் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து அம்மா வாங்கிப்பாங்க. அந்த பானகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு, அதுக்கப்புறமா ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க, லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க, சுத்தமான தண்ணியில் அந்த நாட்டு சக்கரை கலந்து வச்சுருங்க. இவ்வளோதாங்க. அம்மா வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பல வீடுகளில் வந்து இல்லை பானகம் வந்து அம்மா குடிக்கிறத கண் கூட நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இந்த வருஷம் நம்ம வீட்டில் அந்த அதிசயம் வந்து நடக்குதான்னு பார்ப்போம். அம்பாலாம் நம்ம மனமுருக வேண்டி இது கொடுத்தாதான் அப்படின்னு கிடையாது. இந்த 9 நாட்களில் எந்த வித தடையும் இன்றி நீங்கள் வழிபாட்டு முறை செய்து பாருங்கள். இதுவே பெரிய வரம் இல்லையா? இப்போ இன்னொரு முக்கியமாக சொல்லிடுறேன். இப்போது உங்களுக்கு வீட்டு தூரம் ஆகிட்டாலும் சரி, வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, பெரிய பொண்ணு ஏதோ இருக்காங்க, வீட்டு தூரம் ஆகிட்டாங்க, குழந்தைன்னா தனியாக விட்டுருங்க, அவளை பூஜைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அம்பாள் தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு செய்வாங்க அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள். இது எதுவுமே எனக்கு வாட்டப்படாதமா இந்த 9 நாட்கள்லாம் என்னால் செய்யவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக நமக்கு பஞ்சமி அந்த ஒரு நாள் செய்யுங்க. அப்புறம் அஷ்டமி பஞ்சமிக்கு நிகரான ஒரு நாள், அந்த நாளும் உங்களுக்கு டேட் தனியாக கொடுத்துட்றேன். பஞ்சமி தேதி 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. அதே போல் அஷ்டமி தேதி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வருது. இந்த 2 தேதி நேரத்துலையுமே நம்ம மாலை நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா காலையில் நமக்கு 2 நாளுமே வந்து திதி இல்லைங்க, 10 மணிக்கு மேலே தான் பிறக்குது. அதனால் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே இந்த 2 நாளுமே பூஜை செய்ய மறந்துடாதீங்க. அப்படி இது எதுவுமே முடியாதவங்க நிறைவு நாளாக 23ஆவது நாள் அன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் வழிபாட்டு முறை செய்தாலும் அம்பாள் வந்து நீங்கள் நினச்சி என்ன வேண்டிக்கிறீங்க அதை கண்டிப்பாக வந்து அருள் புரிவாங்க. சரியா? இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம எல்லோரும் மனமுருகி வராகி அம்மனை வழிபாடு முறையை செய்வோம். உங்களோட கோரிக்கை இருந்தாலும் அம்மா கிட்ட வைங்க. நல்ல வரன் அமையணும், நல்லபடியாக குழந்தை வந்து பிறக்கணும், இல்லை மாசமாக இருக்கேன், நல்ல ஆரோக்கியமான குழந்தை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கணும்னு நினச்சி எதுவாக இருந்தாலும் நல்ல இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நம்முடைய தேவைகள் 1000 இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அம்மா உங்களுடைய அருள் வந்து எங்களுக்கு வேணும், இந்த நாணிலம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடுனால நிம்மதியாக சாப்பிடணும், விவசாயம் செழித்து ஓங்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருக எல்லாரும் வேண்டிப்போம். வராகி அம்மன் கண்டிப்பாக நமக்கு கேட்டதை கேட்டவனுமே வரங்களை அருள் புரிவார். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய் வாராகி.